worksheet chapter 1 exercise 1.4 ஓட 7th பார்க்க போறோம். In each of the following cases state whether the function is bijective or not. Justify your answer. அப்படின்னு சொல்லிட்டு function f such that r tends to r defined by f of x is equal to 2x plus 1 கொடுத்துருக்காங்க. நம்ம என்னன்னு சொல்லணுமா, இவங்க கொடுத்துருக்குற இந்த ஃபங்க்ஷன் f of x equal to 2x plus 1 அப்படிங்கிறது r to r ஆர்லேருந்து ஆர்க்கு மூவ் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு பைஜெக்டிவ்னு ட்ரூவ் பண்ணணும். பைஜெக்டிவ்னா என்னென்னா 1 இருக்கணும், அதே சமயத்தில் ஆன் டூவாம் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஃப்ரீ இமேஜுக்கும் டிஸ்டிங்னெட், ஒவ்வொரு இமேஜுக்கும் ஃப்ரீ இமேஜ் இருக்கணும், டிஃப்ரெண்ட் யூனிக் இமேஜ் ஃப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்புறம் ஆன் டூ அப்படின்னா டொமைனும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து 1 ஆன் 2 செக் பண்ணுவோம். 1 ஆன் 2 ரெண்டுவாக இருந்தால் அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் சச் தட் ஆர் டென்ஸ் டு ஆர். எஃப் சச் தட் ஆர் டென்ஸ் டு ஆர்னா என்ன மீனிங்னா, ஆர் அப்படிங்கிறது ரியல் நம்பர். ரியல் நம்பர்னால் நம்பரில் இருக்க எல்லா சிஸ்டம், அதாவது நம்பர் சிஸ்டம் எல்லாமே, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இண்டீஜர்ஸ், ரேஷனல், இர்ரேஷனல் எல்லா நம்பருமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ் ஆர் அப்படிங்கிறது. அப்போ ஆர் அப்படின்னா நம்ம வந்து இதில் ஜீரோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எல்லாமே சேர்ந்தது தான் ஆர். ஆர் அப்படின்னா என்ன, ஆல் நம்பர்ஸ். ஓகே, ஆல் நம்பர்ஸ். ஆல் நம்பர்ஸ் அப்படின்னா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இண்டீஜர்ஸ், ரேஷனல், இர்ரேஷனல் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஆர். ஓகே, அப்போ நம்ம இந்த ஆருங்கிறது இந்த எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1. நான் இப்போ எஃப் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன்னு வைங்களேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எஃப் ஆஃப் 0, 2 ஆஃப் 0 ப்ளஸ் 1, 2 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 1 1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா எஃப் ஆஃப் 1, 2 ஆஃப் 1 ப்ளஸ் 1, 2 இன்ட்டு 1 2, 2 ப்ளஸ் 1 3. இப்படியே எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கிறேன்னு வைங்களேன். எஃப் ஆஃப் 2, 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1, இப்போ 4, 2 2s are 4, 4 ப்ளஸ் 1 5. இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஈவன் நம்பர் வரதில்லை. எப்போ ஈவன் நம்பர் வரும்னா எக்ஸுக்கு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு எடுங்க. இப்போ என்ன ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு எடுத்தால் எஃப் ஆஃப் 1/2, 2 ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1/2 ப்ளஸ் 1. நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு எடுக்கிறேன். 3/2ன்னு எடுத்தால் எஃப் ஆஃப் 3/2 என்னவா மாறுனா 2 இன்ட்டு 3/2 ப்ளஸ் 1. இந்த 2 2 கேன்சல் ஆயிருமா, 3 ப்ளஸ் 1 4. இதேமாதிரி நான் 5/2ன்னு எடுத்தேன்னா இங்கே எனக்கு 6 வரும். ஆனால் ஹோல் நம்பர்ஸ், அதாவது இங்கே முழு இண்டீஜர்ஸ் நம்ம 1 2 3 4 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஆட் நம்பர்ஸ் கிடைக்கும். ஃப்ராக்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, அதாவது ரேஷனல் நம்பர், ஃப்ராக்ஷனல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கும். அதே நெகட்டிவ் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு -2 ப்ளஸ் 1. ஸோ -4 ப்ளஸ் 1 என்ன கிடைக்குது, நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, இப்போது நான் செக் பண்ணலாம் இது என்ன ஃபங்க்ஷன் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணால் தான் ஃபங்க்ஷன் என்னென்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆர்லேருந்து ஆர்க்கு ஃபங்க்ஷன் மூவ் ஆகுது. எஃப் சச் தட் ஆர் டென்ஸ் டு ஆர். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆர் அப்படிங்கும்போது எல்லா நம்பருமே வருமே. நம்ம சப்ஸ்டியூட் பண்ண நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 0 போட்டிருக்கேன், 1 2 3 எக்ஸெட்ரா. அப்போ வந்து 1/2 போட்டிருக்கேன், 1/2 3/2 போட்டிருக்கேன். அப்புறம் நெகட்டிவ் நம்பர் -2 எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இந்த இடத்துலையும் ரேஷனல் நம்பர்ஸ் எந்த நம்பர் வேணால் நான் எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கலாம், ஆன்சர் வந்து நம்ம 0 எல்லாமே ரியல் நம்பர் தான். 0 1 2 3 4 5 6. அப்போ இங்கே நெகட்டிவ் -1 -2 -3. இங்கேயும் போயிட்டே இருக்கும், இங்கேயும் போயிட்டே இருக்கும். ஓகே, இங்கேயும் போயிட்டே இருக்கும். ஏன்னா n நம்பர் நமக்கு தெரியல. இப்போ நான் -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்திருக்கு, -2 அப்படிங்கும்போது -3. ஓகே, 3/2 அப்படிங்கும்போது 4, 1/2ங்கும்போது 2, 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது
5 கிடச்சிருக்கு. ஓகே, அண்ட் தென் இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 கிடச்சிருக்கு. 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ இந்த ஏரோ டயக்ராம் -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு? -2 அப்படிங்கும்போது -3 ஆன்சர். 1/2 அப்படிங்கும்போது 2 ஆன்சர். 2 இங்கே இருக்குது. அண்ட் தென் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள், 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1. 0 tends to +1. அப்புறம் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5. அதே பாருங்கள் 3/2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 கிடச்சிரும். 3 அண்ட் தென் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 இல்லை 7. 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 வரும். நான் போடல. ஓகே, இப்போது இது எல்லாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சம்லலாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஃப்ரீ செப்பரேட் எலிமெண்ட். இப்போ நம்ம எந்த வேல்யூ இதில் இந்த வேல்யூ எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு யூனிக் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் தான் ஆன்சராக கிடைக்கும். சேம் நம்பர் ஆன்சராக வரது இல்லையா? வரதில்லை. சேம் நம்பர் ஆன்சராக வரதில்லை. அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக யூனிக் ரேஞ்ச், அதாவது யூனிக் இமேஜ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரீ இமேஜுக்கும் யூனிக் இமேஜ் இருக்குது இல்லையா? அல்லது ஒவ்வொரு இமேஜுக்கும் யூனிக் ஃப்ரீ இமேஜ் இருக்குது. அதனால் நம்ம இது என்னன்னு சொல்லலாம்? 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, 1 அப்போ 1ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஏன் ஆன் டூன்னு நம்மளுக்கு தெரியும். கோடமைனும் ரேஞ்சு ஈக்குவலாக இருந்தால் இப்போ நம்ம வந்து எந்த வேல்யூ இப்போ ஃப்ராக்ஷனல் வேல்யூ 1/2, 3/2, 5/2 அந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் சரி, எல்லா ஆன்சருமே இங்கே கோடமைன் இருக்குது. எல்லா நம்பர்ஸுமே ஆன்சராக வருது. ஓகேவா? இங்கே ஒரு நம்பர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்னொரு நம்பர், இங்கே எந்த நம்பருமே எம்டியாக இருக்கிறதில்ல. ஈவன் நம்பர் வருது, ஆட் நம்பர் வருது, நெகட்டிவ் நம்பர்ஸ் வருது, எல்லாமே ஆன்சராக வருது. அதாவது ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவல். அப்போ ரேஞ்சு கோடமைன் ஈக்குவலாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன ஃபங்க்ஷனுங்களா? ஆன் டூங்களா? அப்போ கிவன் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 1 இருக்குது, ஆன் டூவாகவும் இருக்குது. 1 ஆன் டூ அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம பைஜெக்டிவ்னு சொல்லலாம். ஸோ எப்படி எழுதலாம்னா, here every element have unique image and codomain is equal to range. So therefore given function is 1 and on2. So it is an bijective function. Okay, second sum பார்க்கலாம். இதுலயே second sum இருக்கு. என்னன்னா, if x such that r tends to r, if x such that r tends to r defined by f of x is equal to 3 minus 4x square. இப்போ எக்ஸுக்கு வந்து நான் அதே மாதிரி போன சம் மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3 minus 4x squareன்னு கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு என்ன ஆகும்? 3 ஆஃப் மைனஸ் 4 இன்ட்டு 0 ஸ்கொயர், தட் மீன்ஸ் 3 minus 0, that is 3 plus 3 ஆயிரும். இப்போ f is equal to 1ன்னு எடுங்களேன். f is equal to 1னா f of 1 is equal to 3 minus 4 1 square. அப்போ 3 minus 4 1னா 1, 4 squareனா 1. ஸோ 3 minus 4 into 1 4, that is minus 1, நெகட்டிவில் வருது. இப்போ x is equal to 3ன்னு எடுங்க. ஸோ f of 3 எந்த நம்பர் வேணால் நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். 3 minus 4 into 3 square, that means 3 minus 4 into 3 square வந்து 9. 3 minus 9 4s are 36 equal to minus 33. இங்கே என்ன ஒரு பியூட்டினா, இங்கே நம்ம வேல்யூஸ் இங்கே வேல்யூ கொடுக்கும்போது எந்த வேல்யூ எக்ஸுக்கு கொடுக்கும்போதும் அதோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ், ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறோம், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒரு நெகட்டிவ் நம்பரில் ஸ்கொயர் வேல்யூ எப்போவுமே நெகட்டிவ் நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ பாசிட்டிவ் தான். சப்போஸ் இங்கே -3 நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், -3 ஸ்கொயர் என்னவாயிரும்? +9 ஆயிரும். அப்போ அந்த +9 இந்த ஒரு நெகட்டிவ் நம்பரால் இன்டூ பண்ணும்போது, பாசிட்டிவ் நம்பரை நெகட்டிவ் நம்பரால் இன்டூ பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் நெகட்டிவ் தான் வரும். இங்கே இந்த 3ங்கிறது ஃபிக்ஸ்டு. அப்போ அந்த 3ஆல் மைனஸ் பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு நெகட்டிவ் இன்டீஜர் தான் ஆன்சராக வரும். இந்த 0 எக்ஸப்ட் 0, இந்த 0 தவிர இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இன்டீஜர் தான் ஆன்சராக வரும், பாசிட்டிவ் இன்டீஜர் ஆன்சராக வராது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன டிசைட் பண்ணிக்கலாம்னா, கோடொமைனும் ரேஞ்சு நாட் ஈக்குவல். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல். இப்போ நம்ம ஏரோ டயக்ராம் போட்டு டிசைட் பண்ணலாம் என்ன ஃபங்க்ஷன்னு. இப்போது இது ஆர் எஃப் சச் தட் ஆர் டென்ஸ் டு ஆர். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம எல்லா வேல்யூ 0 1 2 3 4 எக்ஸெட்ரா, அதே மாதிரி இங்கே -1 -2 -3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இங்கே ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0 +1 2 3 எக்ஸெட்ரா
வேறு -1 -2 -3 எக்ஸெட்ரா. இப்போது ஜீரோக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆன்சர்னு கிடச்சிருக்கு, +3ன்னு கிடச்சிருக்கு. மீதி எல்லாம் எந்த இங்கே ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, எனக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும். நான் +1 சப்ஸ்டிட் பண்ணால் -1, +1 சப்ஸ்டிட் பண்ணாலும் -1 தான் கிடைக்கும். அண்ட் தென் -1 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ் வந்து -1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால், இப்போ x is equal to -1 அப்படின்னா f of -1 equal to 3 minus of 4 into -1 square. So 3 minus 4 plus 1, 3 minus 4 equal to -1. இப்போ x -1ன்னு சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் என்ன கிடைக்குது, -1 தான் ஆன்சர் கிடைக்கும். -1, -1 இதிலிருந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வேல்யூக்கு இப்போ +1ன்னு சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு -1 தான் ஆன்சர் கிடைக்குது, -1ன்னு சப்ஸ்டிட் பண்ணாலும் -1. அப்போது இந்த இடத்துல 2 ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஓகே, இங்கே 2 ப்ரீ இமேஜ் -1 +1 அப்படிங்கிற 2 ப்ரீ இமேஜுக்கு -1ங்கிற ஒரே ஒரு இமேஜ், இந்த இமேஜ் மட்டும் இருக்குது இல்லையா. அதனால் இது வந்து 1 ஃபங்க்ஷனே இல்லை. 1 இல்லாதப்போ கண்டிப்பாக on to இருக்காது. ஓகே, therefore given function is not in 1 is not in 1 ஏன் 1 இல்லைங்கிறோம், because every image does not have unique free image, so it is not a 1 ஃபங்க்ஷன். ஓகே, ஒவ்வொரு ஃப்ரீ இமேஜுக்கும் யூனிக் ஃப்ரீ இமேஜ் கிடையாது. இப்போ -1 எடுத்தால் 2 ஃப்ரீ இமேஜ் இருக்குது, -1 +1. ஸோ இது 1 இல்லாதப்போ இது வந்து பைஜெக்டிவும் இல்லை. 1 இல்லைன்னா கண்டிப்பாக இது பைஜெக்டிவ். therefore it is not an bijective function. ஓகேம்மா, next question. Next eighth one. Let a is equal to -1 1 and b is equal to 0 2 if the function f such that a tends to be defined by f of x is equal to ax plus b is an onto function. Find a and b. Okay, is an onto function and then find a and b ஓட வேல்யூ நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ f of x is equal to ax plus b. ஓகே, ax plus b. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், a tends to ஃபங்க்ஷன் வந்து எங்கே மூவ் ஆகுது, ஏலேருந்து பிக் மூவ் ஆகுது. அப்போது ஏக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா ஏயோட வேல்யூ வந்து எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும், பியோட வேல்யூ இருக்குது. அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏயோட வேல்யூ எக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், நான் உங்கள் கொஸ்டினில் எங்கேயுமே கொடுக்கல. இதில் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோன்னா நம்மளாக எடுக்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு b. ஏன்னா இது ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆன் டு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன் டு ஒன் நம்ம ப்ரூவ் பண்ணணுது. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏபியோட வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பியில் இருக்கிற எலிமெண்ட்டாக இருக்கும். இப்போது இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னா ஏக்கு வந்து நான் -1ன்னு சொல்லி, இப்போ எஃப் ஆஃப் -1 எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ ஆஃப் -1 ப்ளஸ் பி. இந்த எஃப் ஆஃப் -1 அப்படிங்கிறது என்னென்னா இந்த பியில் இருக்கிற எலிமெண்ட். ஓகே, அதாவது 0. அது நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 0 ஈக்குவல் டு a இன்ட்டு -1 -a ப்ளஸ் b. எஃப் ஆஃப் -1 எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது வர ஆன்சர் எஃப் ஆஃப் -1ன்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நம்மளுக்கு இப்போ எக்ஸுக்கு வந்து -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சர் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது வர ஆன்சர் 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் ஆஃப் -1க்கு பதிலாக அந்த 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இந்த சைடு -a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி இஃப் செகண்ட் வேல்யூ என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எஃப் ஆஃப் +1 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு +1 ப்ளஸ் b. இப்போ எஃப் ஆஃப் +1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க 2.
அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2. இது ஒரு 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன், இது 1ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டையும் நான் சால்வ் பண்ணால் எனக்கு ஏபி வேல்யூ கிடைக்கும். ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. and then a plus b is equal to 0. பாருங்கள், இது ரெண்டு கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டு டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கோஎஃபிஷியண்ட்டாக இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்டிங் தட் போத் ஈக்குவேஷன். சப்ராக்டிங் போத் ஈக்குவேஷன் we can get சப்ராக்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏவை கேன்சல் பண்ணுறது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், பியை கேன்சல் பண்ணுறது இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். ஆட் போத். ஆட் பண்ணும்போது ரெண்டு கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு 2b is equal to 2b is equal to 2. a plus b is equal to 2. 2 a plus b because 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2b a plus b is equal to 2. ஸோ ஆட் பண்ணும்போது 2b is equal to 2 கிடைக்கும். b is equal to 2/2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1. ஸோ b is equal to 1ன்னு கிடைச்சிச்சு. if b is equal to 1னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் b is equal to 1 that a value in 1. அப்போ 1 ஈக்குவேஷன் என்ன, மைனஸ் a plus b is equal to 0. இப்போ மைனஸ் a plus 1 is equal to 0. மைனஸ் a equal to minus 1. a is equal to 1. a வேல்யூ 1 தான், b வேல்யூ 1 தான். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் எப்படி இது 1 நம்மளை ஆன் டு ஆன் கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ ஆன் டு அப்படின்னா என்ன, நம்ம ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணி பார்க்குறோம். இது a, ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணி a, b, f such that a tends to b. அப்போ ஏவோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க, -1 1, பியோடது 0 2. இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 0, 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 2. சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன், ஏபி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லை ஏபின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0 தான் கிடைக்கும். இப்போ வந்து பி வந்து +1, ஏ வந்து -1. +1 -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது சரி, ஏபி ரெண்டுமே +1 தானே. ஏ +1 பியும் +1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கிடைச்சிருது. அதே மாதிரி இந்த இடத்துல இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஏ வந்து +1 பி வந்து +1 ரெண்டு ஆட் பண்ணும்போது 2 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு இது வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன். therefore given function is on to. therefore this is an on to. ஏன்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல். this on to function. this is an on to function. சரி, என்ன பண்ணுறோம், ax plus bங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஏயோட வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கொடுக்கும். இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கிடைக்கும், -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கிடைக்கும். அப்படிங்கிற கண்டிஷனில் எடுத்துகிட்டு நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஏ எலிமினேட் பண்ணோம்னா பி வேல்யூ கிடைக்கும், பிஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ வேல்யூ கிடைக்கும். அப்போ இது ஏரோ டயக்ராமில் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் கிடைக்குது. தட்ஸ் ஆல். இட்ஸ் 9th sum. If a function f is defined by f of x is equal to x plus 2 if x greater than 1, 2 if x less than or equal to -1 less than or equal to +1, x minus 1 if -3 less than x less than -1. Find the value of f of 3, f of 0, f of 1.5, f of 2 plus f of -2. இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷனை 3 டைப்பாக டிஃபைன் பண்ணுறாங்க. எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா, இப்போ கிரேட்டர் தென் 1 அப்படின்னு என்ன, 1 2 3 4 எக்ஸெட்ரா 1 2 3 4 5 எக்ஸெட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், x + 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ -1 விட அதிகமாக, இப்போ -1க்கு ஈக்குவலாக -1 1 0 1 +1 வரைக்கும் -1 0 +1 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த 2வை யூஸ் பண்ணணும். அதே வந்து எக்ஸோட வேல்யூ -3 விட பெருசாக, அதாவது -2 -1 1 -2 -1 அந்த -1 விட ஸ்மால்னு சொல்லிட்டாங்களா, அப்போ -2 மட்டும்தான் வரும். -3 விட பெருசாக, -1 விட ஸ்மாலர்னா ஒரே ஒரு நம்பர் மைனஸ். அப்போ இன்னொன்று என்ன தெரியுங்கன்னா, நம்ம வேல்யூக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு வேல்யூ ஒரு இடத்துல தான் வரும். இப்போ இங்கே -2 மட்டும்தான்.
ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1னா 1 2 3 4 எக்ஸெட்ரா என்ன வேல்யூ வந்தாலும் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் டூவே எடுத்துக்குவோம். எக்ஸோட வேல்யூ வந்து -1 0 1, அதாவது எப்படி -1 0 1 வருது, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ -1 விட எக்ஸோட வேல்யூ பெருசாக இருக்கும். அப்போ -1க்கும் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டும் கொடுத்துருக்காங்க. அப்போ -1ஐயும் எடுத்துக்கலாம், 0 அதுக்கு அடுத்த நம்பர் 0 அண்ட் தென் +1ஐயும் எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -1 அப்படின்னா இது ரெண்டுக்கு இடைப்பட்ட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -2. அப்போ எக்ஸோட வேல்யூ -2னா இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் எடுத்துக்கணும். எக்ஸோட வேல்யூ -1 0 1னா இந்த இதையும் எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எக்ஸோட வேல்யூ மோர் தென் 1 2 3 4னா நம்ம இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் டூவை எடுத்துக்கணும். நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் 3. ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3 அப்படிங்கிறது என்னென்னா கிரேட்டர் தென் 1னா, அப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ எந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ இது எடுத்துக்கலாம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ பிகாஸ் எக்ஸுங்கிறது இது கிரேட்டர் தென் 1னா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூவை நான் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 + 2 that is 5. That's all. Sum over. F of 3 is equal to 3 + 2 5. First one over. And then second one பாருங்க f of 0 find out பண்ண சொல்லியிருக்காங்க. So second one f of 0. So f of 0 equal to f of x plus 2 வா. f of 0னா இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுக்கணும். f of 2 அதாவது f of 0 அப்படின்னா சரி f of x மாறிடும், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. f of x 0ங்கும்போது எந்த ஈக்குவேஷன் நம்ம எடுக்கணும், f of x equal to 2ங்கிறது எடுக்கணும். f of x is equal to 2. ஓகே, அந்த நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, f of 1.5. f of 1.5. இப்போ 1.5 அப்படிங்கிறது எங்கே இருக்கும், 1.5 அப்படிங்கிறது 1க்கு 2க்கு நடுவில் தானே இருக்கும். 1க்கு 2க்கு நடுவில் இருக்கிறது தான் 1.5 இங்கே தான் இருக்கும். ஓகே, 1.5 இங்கே இருக்கும். அப்போ இந்த 1.5க்கு நேரம் என்ன ஈக்குவேஷன் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்குவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ. ஏன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + 2 எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா இது கிரேட்டர் தேன் 1. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1.5 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1.5 + 2 ஈக்குவல் டு 3.5. ஃபோர்த் ஒன் பாருங்கள், எஃப் ஆஃப் 2 plus f of minus 2. f of 2, f of minus 2 அப்படின்னா ஃபஸ்ட்டு f of 2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f of 2 அப்படிங்கிறது என்ன, 2 எங்கே இருக்குது, 2 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான். 2 greater than xங்கும் போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் f of x equal to x plus 2 எடுத்துக்கிறோம். அப்போ f of x is equal to x plus 2 அந்த இது எடுக்கிறோம். f of x is equal to x plus 2 எடுக்கிறோம். அப்போ f of 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 + 2 = 4. அதே மாதிரி f of -2 அப்படிங்கும்போது எந்த ஈக்குவேஷன் எடுப்போம் அப்படின்னம்னா, -2ங்கிறது லாஸ்ட் x - 1 எடுப்போம், இந்த லாஸ்ட் x - 1. ஸோ f of -2 is equal to -2 - 1. அதாவது எந்த ஈக்குவேஷன் எடுக்கிறதுக்கு f of x is equal to f of x is equal to f of x is equal to -x - 1ங்கிற ஈக்குவேஷன் எடுக்கிறோம். இதில் எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -2 சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், -3 கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஏன் இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறோம், -2 அப்படின்னா லாஸ்ட் ஈக்குவேஷன் x - 1ங்கிற ஈக்குவேஷன். ஓகே, இதுக்கப்புறம் இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணணுமா, f of 2 minus f of -2. அப்போ 4 minus of -3 equal to 4 + 3 equal to 7. இதான் நம்மளோட ஆன்சர் 9th சம்க்கு. f of 3னா 5, f of 0னா 2, f of 1.5னா 3.5, and then f of 2 minus of plus சாரி இங்கே ப்ளஸ் சாரி அது ப்ளஸ் f of 2 + f of -2னா இங்கே ப்ளஸ். இப்போ என்ன கிடைக்கும், 4 - 3 equal to +1. Next 10th sum, a function f such that -5, 9 tends to real number r is defined by f of x is equal to 6x + 1, 5x square - 1, 3x - 4. அதே மாதிரி தாம்மா ப்ரீவியஸ் சம் 9th சம் மாதிரி x
minus 5 less than or equal x is greater than or equal to minus 5 less than 2 அப்படின்னா என்ன மீனிங் எக்ஸோட வேல்யூ வந்து -5 -4 -3 -2 -1 0 and then 1 அப்போ இந்த 7 வேல்யூக்கு -5 -4 -3 -2 -1 0 1 ஓகே இந்த இடத்துல நம்ம கொஸ்டினில் எழுதிக்கலாம் f of x நம்ம எடுத்து எழுதிட்டு important 5 marks sum 6x plus 1 if -5 less than or equal to x less than 2 கொடுத்துருக்காங்க less than 2னு அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -5 -4 -3 -2 -1 0 1 அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 5x square -1 if x 2 less than or equal to x less than 6 இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2 3 4 5 இருக்கும் 2 விட அதிகமாக இருக்கும் 6 விட ஸ்மாலாக இருக்கும் 2 3 4 5னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம் அது 3x - 4 if 6 less than or equal to x less than or 9 அப்படின்னா 6 விட அதிகமாக இருக்கும் 6 7 8 9 ஓகே இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க -5லேருந்து 9 வரைக்கும் இதனுடைய வேல்யூஸ் இன்க்ளூட் ஆகும் இந்த ப்ராக்கெட் போட்டாங்கன்னா அந்த வேல்யூ இன்க்ளூட் ஆகும்னு அர்த்தம் ஓகே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டாங்கன்னா அந்த வேல்யூ இன்க்ளூட் ஆகும் சப்போஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டு வேல்யூ -5ம் 9ம் இன்க்ளூட் ஆகாது ஓகே அப்போ இந்த இடத்துல -5லேருந்து 9 வரைக்கும் எல்லா வேல்யூவும் கவர் ஆகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க f of -3 plus f of 2 ஃபஸ்ட் ஒன் f of -3 plus f of 2 அப்போ f of -3னா நம்ம எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம் -3 எங்கே இருக்குது ஃபஸ்ட்டில் இருக்குது அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்குவோம் -3 இங்கே இருக்கா அப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன f of x is equal to 6x plus 1 அப்போ f of -3 is equal to 6 of -3 plus 1 இப்போ என்னாகும் -18 plus 1 equal to -17 first one then f of 2 find out பண்ணுறோம் f of 2 find out பண்ணுறதுக்கு எந்த ஈக்குவேஷன் +2 அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷன் வரும் எந்த ஃபங்க்ஷன் வரும் செகண்ட் ஒன் f of x is equal to 5x square -1 அப்போ f of 2 is equal to 5 into 2 square -1 so 5 into 2 square வந்து 4 -1 20 -1 equal to 19 okay இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் f of -3 plus f of 2 is equal to -17 plus 19 equal to 2 is the answer. First one answer வந்து 2 and then next second one பாருங்க second one என்ன கொடுத்துருக்காங்க f of 7 minus f of 1 f of 7 minus f of 1 இப்போ f of 7 அப்படின்னா இங்கே இருக்கும் 7 இங்கே இருக்குது நம்மளுக்கு 7 வந்து இங்கே இருக்குது தேர்ட் ஈக்குவேஷன் 7 இங்கே இருக்குது அப்போ தேர்டுன்னு நம்ம f of x எடுத்துக்கிறோம் f of x is equal to 3x minus 4 அப்போ f of 7 அப்படின்னா 3 of 7 minus 1 that is 21 3 7s are 21 minus 4 it gives 17 and the next f of 1 ஆனால் இங்கே இருக்குது 1 வந்து இங்கே இருக்குது ப்ளஸ் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது அப்போ வந்து x6x ப்ளஸ் 1 ஸோ f of x is equal to 6x ப்ளஸ் 1 ஸோ இதில் f of 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா 6 of 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 1 7 நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் f of 7 மைனஸ் f of 1 இப்போ f of 7ங்கிறது 17 minus 7 equal to 10 is the answer. And the next one third one என்ன find out பண்ணுவோம் third one பாருங்க -2 f of 4 plus f of 8 -2 f of 4 plus f of 8 okay third one பாருங்க 2 into f of 4 plus f of 8 அப்போ f of 4 அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷன் வரும் f of 4 அப்படின்னா 5x square minus 1 and the equation 5x square minus 1 second equation f of 4 na second equation 5x square minus 1 2 into f of 4 find out பண்ணனும் அப்போ f of 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5x square minus 1 அந்த equation வரும்
ஓகே f of x வந்து 5x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ 2 இன்ட்டுனா 2 இன்ட்டுனே போட்டுக்கோங்க. அப்போ 5xக்கு பதிலாக நான் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 5 இன்ட்டு 4 ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ 2 இன்ட்டு 5 இன்ட்டு 4 ஸ்கொயர் என்ன 16 மைனஸ் 1. ஸோ 2 இன்ட்டு 5 இன்ட்டு 16 வந்து 80. 80 மைனஸ் 1. That means 2 into 79. That is 178. இப்போ f of 8 find out பண்ணணும். f of 8 அப்படின்னா எந்த இதில் இருக்குது? f of 8 அப்படிங்கிறது 3x minus 4. 3x minus 4 அந்த ஈக்குவேஷனில் f of 8 find out பண்ணணும்னா 3x minus 4 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f of 8 is equal to 3 into 8 minus 4. இப்போ 3 into 8 னா 3 8s are 24 minus 4 equal to 20. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 2f of 4 plus f of 8 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 into f of 4 வந்து 178 minus plus 20. It is equal to, see, 2 into 79 is 158. Here 158. So 158 plus 20 equal to 178 is the answer. என்ன வரும்? 2 into, சாரிமா இங்கே ராங்காக சொல்லிட்டு 2 into 78 வந்து 158. Okay, and then 158 plus 20 is equal to 178. 2 into f of 4 plus f of 8 is equal to 178 is that answer. Fourth one பாருங்க. Fourth one 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2 find out பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு f of minus 2. f of minus 2 அப்படின்னா எந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 6x plus 1ங்கிற ஈக்குவேஷன். அப்போ 6 into minus 2 plus 1. இது என்ன ஆகும்? 6 2s are 12. minus 12 plus 1ங்கிறது minus 11. அதே மாதிரி f of 6 அப்படின்னா 3x minus 4 அப்படிங்கிற ஈக்குவேஷன். 3 into 6 xக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். minus 4. இப்போ 18 minus 4 ஆகும் equal to 18 minus 4 14. அதே மாதிரி f of 4. f of 4 போது 5x ஸ்கொயர் minus 1 equation 4 வரும்போது இப்போ 3 of 4 ஸ்கொயர் minus 1. அப்போ 3 of 4 ஸ்கொயர்னா 16 minus 1. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 80. 16 into 3 5. 16 into 5 80. 80 minus 1 79. Okay, and then f of minus 2 na first 6x plus 1 in the equation. So 6 into minus 2 plus 1. இப்போ minus 12 plus 1 equal to minus 11. இதெல்லாம் நான் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அதுதான் ஆன்சர். இப்போ 2 into f of minus 2 என்ன கிடைச்சிருக்கு? minus 11. ஸோ 2 into minus 11 minus f of 6 ஓட வேல்யூ வந்து 14. f of 4 ஓட வேல்யூ பாருங்க 79 plus f of minus 2 ஓட வேல்யூ வந்து minus 11 equal to 2 into minus 11 minus 22 minus 14 by 79 minus 11. இப்போ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு minus 36 கிடைக்குது. இங்கே மைனஸ் பண்ணோம்னா 68 கிடைக்குது. இப்போ ரெடியூஸ் பண்ணோம்னா ஃபோர்த் டேபிளில் ரெடியூஸ் பண்ணோம்னா 9 4s are 36, 17 4s are 68. ஸோ minus 9 by 17 is the answer. minus 9 by 17 is the answer. இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? minus 9 by 7 is the answer. Okay.